என் அண்ணன் பசங்களையோ இல்லை நாளைக்கு எனக்கு இருக்கிற குழந்தையோ நான் கூட்டிட்டு போனேன்னா அது குழந்தைங்களுக்கு பாதிப்புன்னு அந்த பேசிக் அறிவு புண்ட எனக்கு இருக்கு. அந்த அறிவு மயிறு இருந்ததுன்னா எவனாவது இந்த மாதிரி கூட்டத்துல போய் கொண்டு போவானா? ஜிப்சி கொஞ்ச நேரம் ஹேண்டில் பண்ணுங்க ஜிப்சி, நான் போயிட்டு தண்ணி குடிச்சிட்டு வரேன். போயிட்டாங்க ப்ளீஸ் ப்ளீஸ். நம்ம அதுதான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கு. நம்ம சொன்னா நம்ம ஹேட்டட் பரப்புறோம் அப்படின்னு வேற சொல்லிட்டு இருக்கானுங்க. சொல்லவும் முடியல. ஹேட்டடே கிடையாது, பாக்குறது கஷ்டமா இருக்கு. நீங்க அபார்ட் பண்ணுங்க ஃபேன்ஸ் இல்ல என்ன எம்ஜிஆர் சகோ இல்ல எம்ஜிஆர் சகோ இருங்க. அது நான் என்ன சொல்றேன்னா, நீங்க கரூருக்கே எப்படி பேசுறீங்கன்னா இந்த தேனி மாவட்டத்தெல்லாம் வரும்போதுல பார்த்தா எவ்வளவு நெருக்கடி இருக்கும். ஏங்க பஸ் ஸ்டாண்டே வந்து பாத்தீங்கன்னா தனியா கட்டி கொடுத்துட்டாங்க. ஆனா இவங்க எங்க வருவாங்க? உள்ள பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு வருவாங்க. பழைய பஸ் ஸ்டாண்டு வரக்குள்ள அது நெருக்கடியான இடம். அந்த நெருக்கடியான இடத்துல மக்கள் பாதிக்க கூடாதுன்னா தனியா வந்து பெரிய பஸ் ஸ்டாண்ட் கட்டி கொடுத்துருக்காங்க. நீங்க இந்த மாதிரி இடத்துல எல்லாம் கேட்டீங்கன்னா மக்களை பாதிக்கப்படுத்தானே செய்வான். ஒரே நிமிஷம் ஜிப்சி, அந்த காக்கா குடின்னு இருக்குல்ல, அந்த குடியை மட்டும் மாத்திருங்க. அது ஒரு கேஸ்டோட கேஸ்டா இருக்கு. இல்ல அதே மாதிரி நான் இப்போ சோசியல் மீடியா இப்பதான் வந்தேன். ஜிப்சி இருக்கீங்களா? டாபிக் நான் மாத்திட்டேன். இல்ல ட்விட்டர்ல பாத்துட்டு இருக்கேன். என்னன்னா வந்து திமுகவோட சதி இது வந்து அப்படி இப்படின்றாங்க. இதெல்லாம் அவனுங்க எல்லாம் வெக்கமா இல்லையானத்துல இல்ல ப்ரோ விடுங்க. அவனுங்க ஏதாவது அவனுங்களுக்கு ரிப்ளை நம்ம கொடுக்க முடியாது. விடுங்க, முதல்ல நடக்கிறது மட்டும் பார்ப்போம். எனக்கு கஷ்டமா இருக்கு பார்த்ததுக்கு அப்புறம். அதை பத்தி பேச வேணான்ற மாதிரி தான் தோணுது. அதை அப்படியே விட்டுருங்க, அவ்வளவுதான். அரசியல் பேச வேணாம். பொதுப்படியா அந்த மக்களுக்கு எதுவுமே இனிமேல் நடக்கக்கூடாது, நல்ல எல்லாம் உயிர் போயிடுச்சு வரணும்னு சொல்லிட்டு தான் நம்ம வேண்டி. ஆனா ஒண்ணுங்க, அந்த டிஸ்ட்ரிக்ட்லாம் கிடையாது. இந்த செந்தில் பாலாஜி ஹாஸ்பிட்டல் நிக்கிற வீடியோ யாரும் ஷேர் பண்ணிருந்தாங்க, நம்ம இதுல தான் பார்த்தேன். பரவாயில்லைங்க, ஏதோ பண்ணா டக்குன்னு போய் நிக்கிறாரு பாருங்க. ஏன் மா சுப்பிரமணியம் இவர் அன்பில் மகேஷ் 2 பேரும் வராங்க. சீஃப் மினிஸ்டர் சொல்லிட்டாரு 2 பேரையும் போக சொல்லி. ஏடிஜிபியும் வராரு. ஜிப்சி கவிழன், இது நம்ம எப்போ என்ன சொல்லிட்டு இருக்கோம்? இதுல அரசியலே கிடக்கணுங்க. ஒரு ஜெனரல் மனுஷனுக்கு ஒரு அமைச்சர் வராரு, எனக்கு எந்த அமைச்சர் வராரு, யாரு வர, எந்த மினிஸ்டர் வர, எனக்கு அதெல்லாம் தேவையில்லை. எனக்கு இப்போதைக்கு எத்தனை பேர், எத்தனை பசங்க, எத்தனை பொண்ணுங்க. சுப்பிரமணியம் தந்தி டிவிக்கு தகவல் 10 பேர் உயிரிழந்திருக்காங்க. அதுல வந்து 3 பேர் குழந்தைகள். இவ்வளவுதான் இப்போதைக்கு கொடுத்துருக்காரு தந்தி டிவிக்கு. மா சுப்பிரமணியம் கொடுத்திருக்காரு அமைச்சர். மயக்கமடைந்த பலர் கவலைக்கிடமாக உள்ளதால் சொல்றாங்க. மீதி வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏங்க கரூர் நெருக்கமான இடமுங்க ஜிப்சி. நான் இன்னைக்கு சொல்றேன், கரூர் நெருக்கமான இடம். நெருக்கமான இடத்துல நீங்க ஒரு பொதுவான இடத்துல கொடுத்தீங்க, அவங்க கொடுத்தாங்க. ரொம்ப நெருக்கமான இடம். ஒரு நிமிஷம், கூட்டம் வந்தா மாசு எல்லாரும் பாத்தீங்களா? எவ்வளவு கூட்டம் வந்திருக்கு. தலைவர் வர்றதுக்கு முன்னாடியே எவ்வளவு பேர் நிக்கிறாங்க பாத்தீங்களா? வீட்டுக்கு போயிட்டான். 20 குடும்பம் கடந்ததும் ஒரு மெயின் அரசியலா எடுத்துருவல. இதுவும் ஒரு ரீசன் இருக்கு. இல்ல, அவன் காலையில 8:45 ஒரு ஏரியாவுக்கு வந்துட்டு மத்தியானம் ஒரு ஏரியாவுக்கு பண்ணிட்டு போயிருந்தான்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது. நைட்டு அவன் ஆடின ஆட்டத்துக்கு இவன் பண்ண விஷயம் இருக்கே, அவன்லாம் நிலையில குழந்தைகள் உட்பட வந்துடும். தான் வீட்டுல இழவுந்தாதான் தெரியும். இல்லங்க, இதெல்லாம் என்னன்னே தெரியாம திமுக சதின்றாங்க, செந்தில் பாலாஜி சதி, கரூர்ல மட்டும் அப்படின்றாங்க. உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்லையாடா? உன்னோட சகோதரன், உன்னோட ஃப்ரெண்டோட அம்மா இந்த மாதிரி தானடா போயிருக்காங்க. இது மாதிரிலாம் பேசுறது எப்படிதான்? மதன்ஜி, நான் உங்கள்கிட்ட கேட்கறேன், இந்த கரூர்ல பெர்மிஷன் கேட்டிருக்கேல? பெர்மிஷன் நீ தானே கேட்ட? உனக்கு பெர்மிஷன் கேட்டதுக்கு அந்த இடம் கொடுத்துருக்காங்கல்ல?
அப்ப அதை நீ பாதுகாப்பா தானே கொண்டு போகணும். யாரோட பொறுப்பு அது? யாரோட பொறுப்புங்க தலைவர் அது? அதுதான் தலைவர் சொல்றேன். இவன் ஆன்லைன்ல வந்து திமுக மேல அப்படியே பழிய போறானுங்க. அரசு இல்லங்க அரசு அங்க கேட்டு ஏங்க பண்றதெல்லாம். திமுக மேல நம்ம 1000 குற்றச்சாட்டு சொல்லலாம், அது வேற. உனக்கு கேட்ட பெர்மிஷன் கொடுத்துட்டாங்கல்ல, அந்த பெர்மிஷனை காப்பாத்துற பொறுப்பு யார்கிட்ட இருக்கு? ஒரு கட்சி தலைவரும் உன்கிட்ட இருக்குல்ல. என்னங்க ஏங்க சாதாரணமா ஒரு மாநாடு போட்டாலே வந்துட்டு பத்திரமா வீட்டுக்கு போங்கன்னு சொல்லி வழி அனுப்புற கூட்டம்லாம் இருக்குங்க இன்னைக்கு வரைக்கும். பெரிய அரசியல் கட்சிலாம் இருக்கு. நீ இது இல்ல இல்ல வரைக்கும் இந்த கண்டிப்பா வார்த்தை அதெல்லாம் இருக்கு சொல்லியிருக்கியா? தலைவா. அதெல்லாம் இல்லைன்னே சொல்லல. இது ரொம்ப ஒரு இதா இருக்கு. இந்த ஜிப்சி சொன்னார்னு நினைக்கிறேன். இதுக்கு ஏங்க முன்னாடி அது மடப்புறம் நெருக்கமான பகுதிங்க. கரூர் வந்து நெருக்கமான நான் நினைச்சேன் இந்த அது மாதிரியே டிபேட் ரொம்ப நடந்திருக்கும். முக்கியம் இல்ல. ஆனா இப்ப இந்த கரூரும் டிபேட் சரி நாமக்கல் இல்ல இப்ப இந்த நாமக்கல் டிபேட் ரெண்டு ரொம்ப பாதிப்பு. முக்கியம் இல்ல. நான் ஒண்ணு கேக்குறேன், ரெண்டு பேரையும் ஒண்ணு கேக்குறேன். இந்த டிபேட் ரொம்ப முக்கியம் இல்ல. அந்த இடம் சின்ன பகுதியா, அவன் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் சின்ன குறுகலான இருக்கிற சந்துல தான் உட்காந்து பர்மிஷன் கேக்குறான். அந்த இடம் மறுக்கப்பட்டால் அஜித்தின் ஃபர்வர் இருக்கியாடா, ஒன்னு கோஸ்ட் வாங்க தொலையாண்டா, வருதா இல்லையாடா? ஜிப்சி உங்களுக்கு கேக்குதா? என்ன கேக்குது? நான் தான் கோஸ்ட் இருக்கேன். என்ன பிரச்சனை? அது சொல்லுங்க முதல்ல. மைக்கு பத்தல. ஒயிட் பியர் கேக்குறாரு. ஓகே, யாராவது ஒருத்தர் பேசுறவங்கள இறக்கி விடுங்க. இருங்க. ரேண்டமா பாருங்க, யார் நம்ம எடுக்கலையோ அவங்க இறக்கி விடுங்க. அஜித்தின் ஃபர்வர் கேக்குதாடா? சரி இருங்க. வாசன் கொஞ்சம் லிசனா இருக்க போங்க. ஆல்ரெடி இங்க விஷுவலே ரொம்ப பதட்டமா இருக்கு கபிலன். நீங்களா கொஞ்சம் காமா ஹேண்டில் பண்ணுங்க. எனக்கு இங்கதான் எனக்கு நீங்க எல்லாரும் பேசுறதுதான் எனக்கு சுர்ன்னு ஏறுது. அதனாலதான் நான் ஒரு கட்டத்துக்கு மேல கெட்ட வார்த்தை பேச ஆரம்பிச்சிட்டேன். நம்ம எதை பேசணும், நம்ம எதை இல்ல பேசணும்? கபிலன் நீங்க சொல்றதெல்லாம் புரியுது. நீங்க என்ன சொல்றேன்னா, இவங்க வந்து இன்னும் திருந்த நிறைய இது. இப்ப நான் கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டேன். நான் போட்ட போஸ்ட்டுக்கு சில கமெண்ட்ஸ் எல்லாம் ஒரு வந்திருக்கு. நான் நிமிஷம் என்ன சொல்றேன்னா, ஒரு நிமிஷம் ஒயிட் பேர் இருக்கீங்களா? ஒரு நிமிஷம் நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ஸ்பேஸ்ல பக் இருந்தா வராது. அருள்நிதி வரேன், இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. வாசன் உங்களை ரிமோவ் ஸ்பீக்கர் உங்களுக்கு கீழே போட்டுடுறேன். அவர் அந்த ஹாஸ்பிட்டல் எனக்கு அப்டேட் பண்றேன்னு சொல்லிட்டு வந்தாரு. அவர் நான் அப்டேட் என்ன நிலவரன்னு மட்டும் நான் கேட்டுக்கிறேன். ஓ என்ன அநியாயமா இருக்கு. 29 பேர் டெத் ஆயிட்டு இருக்காங்க. புதிய தலைமையில போட்டிருக்கான். ஹலோ, என்ன கேக்குதுங்களா? ஒரு நிமிஷத்துக்கு ஒருத்தர் இறந்துகிட்டே இருக்காங்கண்ணே. சீரியஸா வந்தவங்க எல்லாம். ஐயோ இது ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டமா தான். சரி பேசுங்க சார். சாரி சார் பேசுங்க. சாரி. இப்போதைக்கு 12 பேர் இறந்துருக்காங்க. அதில் 6 பேர் பிலோ 12 இயர்ஸ். இல்ல 29 பேருன்னு வந்துருச்சு. இல்ல 29 பேர். அது ஒரு சேனல்லையும் ஒண்ணு மாத்தி போய் சொல்றாங்க. அவர் அங்க இருந்து கிரவுண்ட்ல சொல்றாரு. அருண் கேக்குதுங்களா? சொல்லுங்க சார். புதிய எத்தனை தலைமுறை பேர் இது வரைக்கும் இறந்துருக்காங்க? இல்ல இப்போதைக்கு ஆன் ரெக்கார்ட் 12 பேர் இறந்துருக்காங்க. அதில் 6 பேர் வந்து பிலோ 12 இயர்ஸ். பிலோ இல்ல 29 பேருங்க. 29 பேரு. புதிய தலைமுறையில பாருங்க 29 பேர்னு போடுறோம். பாத்துக்கோங்க. ஓகே. அப்படி இல்ல இருங்க. இப்போதைக்கு இருங்க. எனக்கு இதை நீங்க சொல்லுங்க. இது வரைக்கும் இறந்தது எத்தனை பேரு? 12 பேரு. அந்த 12 பேர்ல 6 பேரு பிலோ 12 இயர்ஸ். இல்லங்க ஜிப்சி 29 எல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. ஆக்சுவலா கொஸ்டின் மார்க் போட்டிருக்காங்க. பட் இல்லங்க இல்ல இங்க இருங்க என்ஜிஆர் 10 ஒரு பேர் நிமிஷம், அப்படின்னு sorry. தான் இப்போ ட்விட்டர்லயே 10 பேர் தான் அப்டேட் பண்ணிருக்காங்க. வெயிட் இல்ல பண்ணுவோம். 12 பேர் இறந்துருக்காங்க. 6 பேர் ஓகே பிலோ ஓகே 12 இயர்ஸ். அப்புறம் 30 பேர் வந்து இப்போ ஐசியூல ஓகே இருக்காங்க. 30 பேர். ஓகே 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 தேங்க்யூ. இவனுங்க ஏதோ மறைக்கிறாங்களா என்னன்னு தெரியல. சரி ஓகே. நமக்கு இல்ல நம்பர்ஸ் மாறும், அப்பப்ப மாறும். கவர்மெண்ட் இல்ல கபிலன் சொல்லுங்க. கவர்மெண்ட் நாளை காலையில ரிப்போர்ட் தரும். கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஏன்னா இதுல சில நியூஸ் சேனல்ஸ் வந்து தன்னோட டிஆர்பி காண்டி கூடவும் சொல்லுவாங்க, சில பேர் மறைக்கவும் செய்வாங்க. அதனால கொஞ்சம் பொறுமையா இருங்க. கவர்மெண்ட் கொடுக்குற இதை கொஞ்சம் பொறுமையா இருந்து வாங்கிக்கோங்க. ஏன்னா அதுவும் இருக்கு, புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இதுல வந்து பொதுமக்களுடைய எல்லாருடைய இதுவும் இருக்கு. இதனால நிறைய பிரச்சனை ஏற்படும்.
இப்ப அந்த ஊர்லயே மக்கள் யாரு நம்ம வீட்டுல இருந்து ஒருத்தன் வெளியே போயிருக்கானே அவன் இருந்தானா இங்க? ஏன்னா அங்க அவ்வளவு பிரச்சனை ஊர்ல ஒவ்வொரு வீட்டுக்குள்ள நடக்கும். வேலைக்கு போன பையன் அங்க போயிருப்பானோ இல்ல அவரை விஜய் கபிலன் சாரி ஒயிட் பேர் கொஞ்சம் கோஸ்ட் வாங்கிக்கோங்க. பேசுங்க அருண். யார் பேசிட்டு இருந்தீங்க? கண்டிப்பா பண்ணுங்க. சாரி இன்டர்ப்ட் பண்ணிட்டேன். சாரி, நீங்க பேசுங்க. கேக்குதுங்களா? கேக்குதுங்களா? ஹலோ, கேக்குதுங்களா? எனக்கு கேக்குது. என்னாச்சு? ஏன் என்னாச்சு? கேக்குது. யார் இப்ப பேசிட்டு இருந்தது? பேசுங்க. நான் கோஸ்ட் இங்க எக்கோ அடிச்சதுனால தான் நான் வந்து இது பண்ணேன். ஸ்பீக்கர் 2 ஆன் ஆயிருந்தது. அருண், நீங்க தானே பேசிட்டு இருந்தீங்க? சொல்லிட்டு இருந்தீங்க, சொல்லுங்க. இல்ல சார். இப்போதைக்கு தெரிஞ்சதுக்கு 12 பேர் இறந்துருக்காங்க. அதுல 6 பேர் வந்து 12 வயசுக்கு கீழே உட்பட்டவங்க. இப்போதைக்கு வந்திருக்கு சார். தெரியல, நான் இன்னும் போக போக 30 பேர் கிட்ட எமர்ஜென்சி ப்ளஸ் ஐசியூவில் வந்து இப்போதைக்கு ஷிஃப்ட் பண்ணியிருக்காங்க சார். இப்படி அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? பேசுறதுன்னா மைக் கேட்டீங்க, பேசுங்க. எப்பா உங்க எல்லாருக்கும் தான்ப்பா சொல்றேன். இல்ல தலைவா, எப்பொழுதும் ஏதோ ஒண்ணுன்னா பேசலாம், ஏதோ ஒண்ணு ஆயிடலாம். இதுக்கெல்லாம் கண்டிப்பா என்னத்த பேச முடியும் சொல்லுங்க. நமக்கும் மனசாட்சி இருக்குல்ல. நம்ம ஃபேமிலியில யாரோ போய் ஏதோ ஒண்ணு ஆனா நம்ம என்ன பண்ணுவோம்? எனக்கெல்லாம் ஒண்ணுமே சொல்ல முடியல. பேச கூட எண்டு பண்ணிட்டுங்க, விட்டுருங்க. பதட்டமா இருக்கு. எதுவுமே பேச தோண மாட்டேங்குது. இதுதான் உண்மை. இல்ல ஆக்சுவலா டைம் 12 மணியா, மதியம் 12 மணி கொடுத்த டயத்துக்கு சாயந்தரம் 8 மணிக்கு போய் இவ்வளவு கூட்டத்தை உருவாக்கி இது இவ்வளவு காரணம் விஜய் தான் காரணம். எவ்வளவு ஒன்னு கொடூரம் பாருங்க. படிச்சிடுறேன். பரணி கேக்குதா? கேக்குது இப்ப அந்த கேக்குது. இது கவர்மெண்டோட அறிக்கை, சீஃப் மினிஸ்டர் அறிக்கை வந்திருக்கு. கரூரில் இருந்து வரும் செய்திகள் கவலை அளிக்கின்றன. கூட்ட நெரிசலில் சிக்கி மயக்கமுற்ற மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு தேவையான உடனடி சிகிச்சைகளையும் அளித்திடும்படி முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி, மாண்புமிகு அமைச்சர் சுப்பிரமணியம், மாவட்ட ஆட்சியர் தொடர்ந்து அறிவித்துள்ளனர். அப்புறம் அருகில் உள்ள திருச்சி மாவட்டத்தை சேர்ந்த அன்பில் பொய்யாமொழி அவர்களிடமும் போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க சொல்லி அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. ஏடிஜிபியிடமும் பேசியிருக்கிறேன். பொதுமக்கள், மருத்துவர்களுக்கும் காவல்துறைக்கும் ஒத்துழைப்பு தருமாறு கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போய் பிரச்சனை பண்ற பொறுக்கிகள் தயவு செஞ்சு இருங்க, அந்த உயிரை காப்பாற்றணும். அதுக்கப்புறம் உங்களோட அங்க டிவிக்கே அந்த கட்சி துண்டை போட்டுட்டு அப்புறம் போய் இல்ல இருங்க. பெண் போலீஸ் யாரோ ஒருத்தவங்க வந்து கவலை கடன் சொல்லி நியூஸ் வந்திருக்கு. அது கொஞ்சம் பாருங்க. ஆமா கபிலன், மயக்கம் அடைஞ்சு இப்பதான் ஸ்ட்ரெஸ்ல தூக்கிட்டு போறாங்க. நான் வாயில இல்ல, நீங்க பேசுங்கப்பா. ரகு நம்ம இந்த மாதிரி பேசலாம். அடுத்த வாட்டி உனக்கு கொடுக்கவே கூடாது இதை வச்சுட்டு அப்படின்னு பண்ண முடியுமா? பண்ணலாம். இருங்க. இனிமேல் நடக்க கூடாது. எனக்கு நடந்துருச்சு, அவ்வளவுதான். என்ஜி, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றீங்களா? சொல்லுங்க. கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. ரகு, கொஞ்ச நேரம் லெசன் நல்லா இருங்க. நான் தில்லை சாருக்கு மைக் கொடுத்துட்டு வரேன். இல்ல, இந்த ஸ்பேஸ்ல லைவ்ல நடக்கிற மட்டும் என்ன அப்படின்றத அப்டேட் பண்ணா மட்டும் போதும் கபி. ஃபர்தர்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். அததான் நான் ஆரம்பத்துல இருந்தே நான் சொல்லிட்டு யாரையும் எதையும் தப்பா பேசாதீங்க. இப்ப எனக்கு அதுதான் மண்டை வெடிக்குது. இப்ப வந்து கபிலன் ப்ரோ சொல்ற மாதிரி யாருக்கு ஏதாவது நம்ம உதவி செஞ்சா இப்போதைக்கு அதுதான் போதும். எனக்கு இப்ப நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஒண்ணும் பண்ண போறது இல்லை. ஆனா இது மூலமா அடுத்து வரக்கூடிய மாவட்டத்துல இருக்கிற குழந்தைகளை நம்மளால காப்பாற்ற முடியும்னா, இல்ல இங்க ட்விட்டர்ல இருக்கிறவங்க, இல்ல அதை கேட்டுட்டு இருக்கிறவங்க
போய் தயவு செஞ்சு உன் பக்கத்துல இருக்கிற விஜய் ஃபேன் எவனாவது ஒரு தற்கொலை பயில இருந்தானுங்கன்னா நீ போறதா தனியா போய் தோலாடா மயிரா. உன் வீட்டுல இருக்கிற குழந்தையெல்லாம் கூட்டிட்டு போய் பொம்பளைங்கெல்லாம் கொண்டு போய் பலிகடை ஆக்காத அப்படின்னு அவன் மண்டையில சொல்ற மாதிரி ஏத்துக்க முடியலையா? 2 நாள்ல தலையில 2 தட்டியா சொல்லுங்க. தற்கொலை கருவிட்ட கூதி போய் நீ தனியா போய் சாவறதா சாவு, பச்சை குழந்தைய கூட்டிட்டு போய் சாவாத அப்படின்னு சொல்லுங்க. உங்களால சொல்ல முடியலன்னா விட்டுருங்க. சொல்லுங்க தெரியல சார். இல்ல எங்க நியூஸ் பார்க்க பயமா இருக்கு. ஏன்னா ஸ்டாம்பேட் டெத் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே போயிட்டே இருக்கும். ஏன் இந்த மாதிரி திடீர்னு வந்துச்சு ஒண்ணுமே புரியல. குழந்தைங்கலாம் வந்து இறக்குற இதெல்லாம் பார்க்கறதுக்கு வந்து பயங்கரமா இருக்கு. என்னன்னே தெரியல. இது என்ன இப்பதான் உள்ள ஒரு 4 நாள் கழிச்சு சரி வந்தவொடனே இவ்வளோ அந்த அந்த ஒருத்தர் வந்து அந்த குழந்தைய அப்படி தூக்கிட்டு ஓடுறாரு. பார்த்தாலே பதறுது. என்ன ஆச்சுன்னு இதுல வேற சப்போர்ட் ட்வீட்ஸ்லாம் பார்க்கறச்ச இன்னும் அதிகமா கோவம் தான் வருது. பட்டு ஒண்ணுமே புரியலைங்க. இல்லைண்ணா நியூஸே தவிர்க்க வேண்டிய ஒரு உண்மையாவே பயமா இருக்குண்ணே. 15+ வந்து டெத்துன்றானுங்க. 30 பேர் வந்து ஐசியூல ரொம்ப கவலைக்கிடன்றாங்க. ஸ்டில் ஆம்புலன்ஸ் ஆர் கமிங் டு ஹாஸ்பிட்டல். எனக்கு இது ஒண்ணு திலே சார் எனக்கு ஒண்ணு சொல்லுங்க. 29 பேர் இறந்துட்டதா சொல்றாங்க. என்ன உண்மையா? இல்ல நான் 35ன்னு பார்த்தேன். இல்ல நியூஸ்ல அப்படிதான் போட்டு क्वेश्चन மார்க் போட்டுருக்காங்க. 20 என்ன உண்மையான டெத் இது எத்தனை இது தயவு செஞ்சு சொல்லுங்க. ஏன் இது கபிலன் அபிஷியலா சொல்ற வரைக்கும் நம்மளுக்கு தெரியாது. அது வரைக்கும் அசம்ப்ஷன் நம்பர் வேணாம். சோ அபிஷியலா அவங்க சொல்ற வரைக்கும் நம்ம ஒண்ணுமே அபிஷியலா இது வரைக்கும் வந்தது 13 பேர். அதுல 6 சிறு குழந்தைகள். அதுதான் அபிஷியலா இது வரைக்கும் வந்திருக்கு. அதுதான் எனக்கு ஒண்ணு பதறுது. அந்த சரி அந்த பேரண்ட்ஸ் மேல ப்ளேம் போடுற மாதிரி இருக்கும். அது இதுக்கு முக்கிய காரணமே மதியம் 12 மணி கொடுத்தத சாயந்தரம் 8 மணி வரை அப்ப அங்க இருந்த மக்கள் எங்கேயும் மூவ் பண்ணாம எதுவும் குடிக்காம கொள்ளாம இந்த வெயில் எவ்வளவு நேரம் நின்று அதுவே அவனுக்கு எவ்வளவு பிரச்சனை வந்திருக்கும். காலையில இருந்து அவன் 12 மணிக்கு வரணும். அவன் காலையில ஒரு 9 மணிக்கு வந்திருப்பான் அந்த இடத்துக்கு. அவன் எதையுமே சாப்பிடாம தண்ணி கூட குடிக்காம வெயிலே இவனுக்கான காத்து கிடந்து நினைக்கிறேன். அவனை 12 மணிக்கு மீட்டிங் 12 மணிக்கு பார்த்து போயிருந்தா இவ்வளவு ஒரு பாதிப்பு வந்திருக்குமா? இது யாரு மேல தப்பு? இது அவன் 8:45 டைம் ஆகனவன் 8:45 சென்னையில கிளம்புறான். அப்ப எவன் எப்படி போனா எனக்கு என்ன? நான் எந்திரிச்சு வரும்போது நீ உன்னை பார்த்தா போதும். நான் உனக்காண்டி வரல, எனக்கு என் பணத்தை நான் அரசியலுக்குள்ள போல. முக்கிய காரணம் இதுல மிகப்பெரியது அவங்களோட இதுதான். ஏன்னா அவங்க வாங்கின டயத்துக்கு அவன் அந்த இடத்துக்கு போய் இவ்வளவு பிரச்சனை வந்துருந்துச்சுன்னா அரசாங்கத்தை கேள்வி கேட்கலாம், இல்ல போலீஸா கேள்வி கேட்கலாம். இப்ப முழுக்க இதுக்கு காரணம் யாருன்னா டிவிகே கட்சி தான். அந்த கட்சியும் அந்த தலைவர் தான். ஏன்னா கொடுத்த டைம் 12 மணி, அவர் போன டைம் 8 மணி. இவ்வளவு நேரம் கூட்ட நெரிசல உருவாக்குனது அவர் தான். ஒரு இடத்துல செயற்கை கூட்ட நெரிசல உருவாக்கி மக்களை கொண்டது அவர் தான். ஏன்னா இருக்கிறதுக்கு நேராக வெளியூர்ல இருந்து வரக்கூடிய ஆட்களும் கூடும். அதுதான் உண்மையில் நடந்திருக்கு இங்க. சரி இருங்க. இது வந்து நானு ஆக்சுவலி பேரண்ட்ஸை பிளேம் பண்ண வேணாம் அப்படின்னு நினைச்சாலும் விஜய் வந்து இத்தனை மணிக்கு தான் நாமக்கல்லே இருக்காரு. இங்க வர லேட் ஆகும்ன்ற இது வந்து பேரண்ட்ஸ்க்கு அட்லீஸ்ட் தெரியும். நம்ம குழந்தைலாம் வச்சிருக்கோம், இதுக்கு மேலயும் நம்ம ஏன் இருக்கணும்ன்ற ஒரு எனக்கு மனசு கேட்கலங்க. ஏன்னா இப்ப நான் இருந்தேன்னா நான் அதுதான் பண்ணி எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் உங்கள்கிட்ட கேக்குறேன், நீங்க எனக்கு சொல்லுங்க. எனக்கு என்ன முடியல, நான் உனக்கு கேக்குறேன். இங்க ஒரு 18 வயசு எத்தனை வயசுங்க ஓட்டு போறதுக்கு இங்க உரிமை இருக்கு? எனக்கு சொல்லுங்களேன். எனக்கு எத்தனை வயசு? 18 வயசு. சொல்லுங்க கபிலன். அறிவுன்னு ஒண்ணு இருக்கும்ல. பெத்தவங்களுக்கு நீ கல்யாணம் பண்ணி புள்ள பெத்து உனக்கு ஒரு அறிவுன்னு ஒண்ணு இருக்கும்ல. கோயிலுக்கு நீங்க கூட்டு போறீங்கன்னா கோயில் கும்பாபிஷேகம் கூட்டம் நெரிசலா இருக்கும். ஆனா அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம போறோம். ஒரு தியேட்டருக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஷோ அன்னைக்கு நீங்க வந்து ஏன் ஃபர்ஸ்ட் ஷோ அன்னைக்கு ஏன் இன்னைக்கு குழந்தைங்களோட ஏன் போறது கிடையாது? அன்னைக்கு ஃபுல்லா ரஷ்ஷா இருக்கும், கூட்டமா இருக்கும். நம்ம சாயங்காலம் ஃபேமிலியோட போனா அந்த அறிவு இருக்குல்ல. அங்க இருக்கிற அறிவு இங்க திருச்சில அவன் போட்டான், இங்க இதுல போட்டான். அவ்வளவு கூட்டம் இருக்குன்னு தெரியுதுல்ல. என்ன வெங்காயத்துக்கு உன் பிள்ளைக்கு பேர் வைக்கிறதுக்கு இங்க இருந்து நீ காலைல உன் கை குழந்தையோட நீ காலைல தான் போவியா? ஒருத்தன் 4 மணிக்கு ஒருத்தன் பேட்டி போடுறான், தம்மா கொண்டு முளைச்சு 3 இலை கூட விடல, 4 மணில இருந்து நான் இங்க கடத்தருவுல படுத்து கிடக்குறேன்றான். அவன் வீட்டுல அவங்க அப்பா அம்மா எல்லாம் எப்படி நீங்க விட்டீங்க? உங்க வீட்டுல ஒரு குழந்தைங்க கடத்தருவுல எப்படி அனாதையா படுத்து கிடக்குற விட்டுறீங்களா? பெத்தவன சொல்ல முடியும், பெத்தவன தான் சொல்ல முடியும். எதுக்கு பெத்து விட்ட? கபிலன் ப்ரோ கோவப்படாதீங்க. அந்த கேள்வி வருது. இல்ல அந்த விடுங்க.
குழந்தைங்களோ அந்த சிறுவர்களோ 18 வயசு கீழே இருக்கவங்களோ விஜய் மேல ஒரு கிரஷ்ல தான் போய் பாக்குறாங்க. அதை நம்ம குத்தமும் சொல்ல முடியாது. அவங்களோட ஆசை, அவங்களோட இது ஒரு டைம் பார்த்துன்னு ஒரு நிமிஷம் நான் பேசுறேன். விட்டுருங்க. இது எதுக்கு வெளியூர்ல இருந்து ஒருத்தன் வரான், வெளியூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து நான் பொறுப்பாளர்னு 10 பேர் அழைச்சிட்டு வரான்னு பாருங்க. நேத்தியெல்லாம் இந்த ஈசிஆர் சரவணன் போட்டிருக்கான் ட்விட்ல கூட பாருங்க. நாங்க வந்து நாமக்கல் நோக்கி பயணம்ன்றான். அவன் எதுக்கு சென்னையில இருந்து நாமக்கல் வரான்? அந்த மாதிரி ஆளுங்க தாங்க கூட்டம் கொண்டதாங்க நாமக்கலும் கரூரும் இந்த அளவுக்கு பிரச்சனையே. உள்ளூர்காரன் விஜயை பார்த்தாலும் இந்த அளவுக்கு பிரச்சனை கிடையாதுங்க. இப்ப அவரு சொன்னார்ல, இப்ப ஒருத்தர் சொன்னார்ல, பிரச்சனையே கிடையாது. நீ வந்து கூட்டத்தை திரட்டி மாஸ்க் காமிக்கணும்னு எந்த ஊர்ல இருந்து ஆள் அழைச்சிட்டு வந்ததுனாங்க இந்த பெரிய உயிர் இது வாங்கி வச்சிருக்க, காவு வாங்கி வச்சிருக்க. அதுதான் இப்ப அந்த ஆள் சொன்னது என்னன்னா, உள்ள ஒருத்தர்கிட்ட பேசியிருக்கேன், பேர் வைக்கிறது யூஸ் பண்ண வைக்கிறேன் சொன்னாரு அப்படின்னு. அப்போ உங்க கட்சிக்குள்ளேயே அதை நீங்க என்கரேஜ் பண்றீங்க. நீங்க தானே சொல்லணும், குழந்தைய கூப்பிட்டு வர்றானா லேடிஸ் அதிகமா கூப்பிட்டு வராதீங்களா சொல்லணும். ஐயா நான் ஒண்ணு சொல்றேன், சும்மா எல்லாரும் வந்து இந்த பாமர அப்பாவி மக்களை திட்டிட்டு இருக்கீங்க, அதே கடுப்பா இருக்கு. அந்த மக்கள் உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க. ஒரு கவர்மெண்ட் வந்து ஒரு விதிமுறையை வந்து சொல்லுதுன்னா பாமர மக்களுக்கு அந்த விதிமுறை புரியுமோ புரியாதோ தெரியல. ஆனா ஒரு லீடருக்கு புரியணும்ல. ஒரு ரூல்ஸ் போடுறாங்க, உனக்கு 12 மணி கொடுத்தாங்கன்னா 12 மணிக்கு வந்து பேசிட்டு போக வேண்டியதானே? இல்ல காலையில 8 மணிக்கு கொடுக்குறாங்கன்னா 8 மணிக்கு வந்து பேசிட்டு போக வேண்டியதானே? அந்த பொறுக்கி நாய் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணாம விட்டதுனால இத்தனை பேர் உயிரிழந்திருக்கு. பாமர மக்கள், படிப்பறிவு இல்லாத மக்கள், ஒரு சினிமா மோகத்துல இருக்க மக்கள் வந்து அது தப்புதான். ஆனா அவன் உயிரிழந்து இருக்கும்போது அவனை திட்டக்கூடாது. அத அறிவு இருக்கிற அந்த பொறுக்கியை ஃபாலோ பண்ணல, அந்த மக்கள் எப்படி ஃபாலோ பண்ணிருக்காங்க? அந்த பேரண்ட்ஸ் சொல்றதுனால பண்ணாதீங்க. அவங்க குழந்தை இப்படி ஆகணும்னு சொல்லிட்டு யாரும் இது பண்ண, சரி குழந்தை ஆசைப்படுறது ஒரு வாட்டி நேர்ல பாக்கலான்னு. பட் உள்ள போயிட்டு வெளியே மாட்ட முடியாது, வெளியே வர முடியாது சூழ்நிலை இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம்? அவங்களும் இப்படி இருக்கணும்னு நினைச்சு பாக்கல. அதுதான் சொல்லுவாங்க, பேரண்ட்ஸ் பிளேம் பண்ணாதீங்க. இல்ல பேரண்ட்ஸ் அந்தந்த ஊர்ல இருக்கவங்க பார்த்தாலே இவங்க பொறுப்பாளர்கள் எதுக்குங்க சென்னையில இருந்து நாமக்கல் வர? நீ சென்னைக்கு நாமக்கலுக்கு என்னடா சம்பந்தம் உனக்கு? இந்த கூட்டத்தை தட்டி என்னடா அப்படி என்னடா இது மாஸ்க் காமிக்க போற? ஒரு நிமிஷம் தானே. சரி, நான் நியாயமா 4 கேள்வி கேட்கிறேன், எனக்கு பதில் சொல்லுங்க. தில்லி சார் நீங்க பதில் சொல்லுங்க. விக்கிரவாண்டி மாநாட்டுல கர்ப்பிணி பெண்கள் வந்து நின்று குடிக்க தண்ணி இல்லாம, நிழல் இல்லாம பாதிக்கப்பட்டு மயக்கம் அடைஞ்சு ஆம்புலன்ஸ்ல ஏற்றப்பட்டதா இல்லையா? 1. மதுரை மாநாட்டுல பெண்கள், கர்ப்பிணி பெண்கள், குழந்தைகள் வர வேணாம்னு சொன்னதுக்கு அப்புறம் நாளைக்கு மாநாடுனா இன்னைக்கு ராத்திரி எல்லாம் குடும்பமா குழந்தைகள், பெண்கள் அந்த இடத்துல வந்து உக்காந்து இதே தந்தி டிவி, இதே புதிய தலைமுறை அவங்க ஆடலும் பாடலும் அந்த இடத்துல உட்காந்து டான்ஸ் ஆனாங்கல்ல, அது வீடியோ எடுத்து டெலிகாஸ்ட் பண்ணது யாரு? இதே தந்தி டிவி, இதே புதிய தலைமுறை, இதே பாலிமர் இல்லையா? அரசாங்கம் குழந்தைகள், பெண்களை நீங்க உள்ள கூட்டிட்டு வராதீங்க, அது கட்சி தலைமை நீங்க தான் வந்து கட்டுப்படுத்தணும், அரசாங்கத்துக்கு அதுக்கு பொறுப்பு கிடையாது, காவல்துறைக்கு அது பொறுப்பு கிடையாது, நீதிபதியை உங்க அறிவுரை பண்ணாங்கல்ல. திருச்சி நடந்த கூட்டத்துல அங்க பல பேர் பாதிக்கப்பட்டாங்க, பொது சொத்துக்கள் சேதமடைந்ததுன்னு சொல்லிட்டு கேஸ் வழக்கு போட்டீங்கல்ல. யார் போட்டது? சிடிஆர் நிர்மல்குமார். யார் இருந்தாலும் டிவிக்கு கட்சியில இருக்கக்கூடிய பொறுப்புல இருக்காரு, அந்த ஆள் கேஸ் போட்டு பதிலுக்கு இங்க அறிக்கை கொடுத்தது தமிழக அரசு இல்லையா? அப்ப நான் என்ன, காவல்துறை இங்க பதில அறிக்கை கொடுக்குது. இங்க இத்தனை பேர் சேதம் அடைஞ்சிருக்காங்க. நாளைக்கு பொது சொத்து சேதம் அடைஞ்சதுன்னா இங்க நாங்களே உள்ள தலையிட்டு அதை வந்து சரி செய்வோம் அப்படின்னு நீதிபதி சொன்னாரா இல்லையா? நாளைக்கு உயிர் சேதம் ஆச்சுன்னா என்னன்றதான் ஆரம்பத்துல இருந்தே இவன் ரோட் ஷோன்னு பேர்ல வரும்போது ஆரம்பத்துல இருந்து நம்ம ஸ்பேஸ்லயுமே மற்றவங்க ஸ்பேஸ்லயுமே சொல்லிட்டு இருந்த ஒரு விஷயம் இதுதான். அப்ப கரண்ட் கட் பண்ணது உங்களுடைய உயிர் பாதுகாப்புக்கு அப்படின்ட்டு வரும்போது அது ஏத்துக்கிட்டானுங்களா? அவனுங்களும் ஏத்துக்கிட்டானுங்க, நம்மளும் இங்க ஏத்துக்கிட்டோம்ல. அப்படி இருக்கும்போது இங்க இன்னைக்கு காலையில நான் போட்டிருக்கிறேன், சின்ன பசங்க கிரேசி பாய் போட்டிருக்கிறாப்புல, எல்லாரும் தயவு செஞ்சு பாருங்க. 4 மணிக்கு ஒருத்தன் வந்து படுக்கிறான். சின்ன பசங்க, உங்க வீட்டுல சின்ன பசங்க வீட்டை விட்டு வெளியில போய் ராத்திரி வீட்டுக்கு வரலாம், நம்ம கேட்போம்ல. நான் இங்க விஜய மட்டும் குறை சொல்லல, நான் இங்க கேட்கறதுனால புரிஞ்சுக்கோங்க. அவனை வீட்டுல இருக்கிறவனை வெளியில தூண்டி வர வைக்கிறதுன்னு ஒண்ணு இருக்கு, நான் அதையும் சேர்த்தான் சொல்றேன். என் கேள்வி என்ன, அவன் தன்னுடைய சுயநலத்துக்காக யார வேணாலும் பலி கொடுப்பான் அப்படின்றத நான் இங்க ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கிறேன். விக்கிரவாண்டி மாநாட்டுல நீ கூட்டம் நடத்தும் போது உன்னுடைய மாவட்ட தலைவர் இறந்தது, 11 பேர் இறந்ததுக்கே அவன் சாவுக்கே நீ போகாத ஆளு. பொதுமக்கள் இங்க அப்பாவி மக்கள், பாமர மக்கள், படிக்காதவன் இல்ல படிச்சவன் யாரா வேணாலும் இருக்கட்டும், அவன் அங்க இறக்குறான் அப்படின்னு அவனை தூண்டி விட்டு விஜய் வராரு அப்படின்னு சொல்லி நீ லேட்டா வர்றது சீக்கிரமா வர்றது அது ஆரம்பத்துல இருந்தே பிரச்சனை. நான் கேட்கறது, நம்ம வீட்டுல இருக்கிற ஒரு குழந்தை 10 வயசுக்கு இருக்கும், 10 வயசு கீழே இருக்கிற குழந்தை இல்ல 15 வயசு கீழே இருக்கிற குழந்தை நம்ம வீட்டுல இருந்து வெளில போய்
நான் ராத்திரி விடியக்கால 4 மணில இருந்து நான் ராத்திரி இங்கே தங்கிட்டேன், கடத்தருவில் இங்கே தானே படுத்துட்டேன், எனக்கு வீடு பக்கம் தான் அப்படின்னு பேட்டி கொடுக்குறான். அந்த பேட்டியை டெலிகாஸ்ட் பண்ணது புதிய தலைமுறை தந்தி டிவி. சரிங்களா? இங்க இருக்கிற குழந்தைகள், அதுவும் 16 வயசுக்கு மேற்பட்டு இருந்தா கூட பரவாயில்லைங்க, 16 வயசுக்கு உள்ள இருக்கிறவங்க, உங்க வீட்டுல இருக்கக்கூடிய பசங்களை நீங்க ராத்திரி நேரத்துல தனியா படுத்து தூங்க விட்டுருவீங்களா? அப்ப இங்க வந்து கட்டுப்பாடுன்னு ஒண்ணு இருக்கும். யாரு? அரசாங்கம். இங்க வந்து இப்ப நைட்ல பெட்ரோல் வண்டி போகுது. நான் என்ன கேட்கிறேன், பெட்ரோல் வண்டி போகுது, எதுக்கு போகுது? நைட்ல திருடு நடக்குதா, எதாவது நடக்குதான்னு உட்காந்து இங்க பாக்குறதா இங்க காவல்துறையோட வேலை. சரிங்களா? இங்க கூட்டம் நடக்க போகுது. ஒரு நிமிஷம் இருங்க ப்ளீஸ், ஒரு நிமிஷம் இல்ல சார், ஒரு நிமிஷம் ப்ளீஸ். ஒரு நிமிஷம் சொல்லிடுறேன். இறப்புடைய எண்ணிக்கை ரொம்ப அதிகரிச்சிருக்கு. 33 பேர் இறந்திருக்காங்க. இது கன்ஃபார்மான டெத். நிமிஷம் ஜாஸ்தியாவது கம்மியா, லைவ் செகண்ட் ஜாஸ்தியாவது கம்மியா, ஒண்ணுமே சொல்ல முடியல எனக்குலாம் இதுல பார்க்கும்போது. இவனை பார்க்க போய் 33 பேர் இறக்குறாங்கன்னா என்ன இவன் செஞ்சான் இது வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு? என்ன மக்களுக்கா அவன் இறங்கி போராடி இருக்கான்? இல்ல அவன் எத்தனை முறை ஜெயிலுக்கு போயிருக்கான்? அவனுக்காக போய் சாகுறான். எனக்கு படத்துல திரையில பார்த்ததுக்காண்டி. சாரி மதன், எல்லாரும் உங்க மைண்ட்ல இருக்கிற இது இருக்கு. எனக்கு வந்து நான் ரொம்ப இதா இருக்கிறேன். ஒரு நிமிஷம் பரணி, கொஞ்சம் மைக்கான் முடிக்குங்களேன். உங்களுக்கு நான் அன்னைக்கே, நீங்க லிசனர்ல இருக்கும் போதும் சரி ஜிப்சி, நான் அன்னைக்கே சொன்னேன், உயிர் சேதாரம் இந்த கூட்டத்துக்கு ஆபத்து. உயிர் சேதாரம் எந்த விதமான விளைவுகளும் தெரியாம உயிர் சேதாரம் நாளைக்கு ஆச்சுன்னா அவன் வீட்டுல இருக்கிற அப்பா அம்மாக்கு யாருக்கு பொறுப்பு சொல்றது? யாரு பொறுப்பேற்பா? இப்ப என்ன பண்ணுவேன், ஒரு ட்வீட் போடுவேன், ஆனந்த இரங்கல். உயிர் இறந்தவர்களுக்கு இது வரைக்கும் கூட்டத்துல லாரியில் அடிபட்டு மண்டை நசுங்கி மாநாட்டுல 18 வயசுங்க ஒரு பையங்க பைக்ல அடிபட்டு ஹெல்மெட் போடாம அங்கிருந்து கிளம்பி வந்து லாரியில் அடிபட்ட மண்டை நசுங்கி, அந்த போட்டோ இன்ன வரைக்கும் நான் வச்சிருக்கேன் ப்ரூஃப். தந்தி டிவி, புதிய தலைமுறை, பாலைமறை எல்லாம் போட்டான். அவன் வீட்டுக்கு இது வரைக்கும் நீ என்னன்னு எட்டி பாத்திருக்கியா? இந்த விஜய் எட்டி பாத்துருக்கானா? ஐயா நான் கேட்கறது, இங்க அரசாங்கம் தன்னுடைய கடமை, எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் இங்க அவங்க பர்மிஷன் கொடுக்கலன்னா எங்களை கண்டு பயப்படுதுன்ற. உன் கூட்டத்தை ஒன்னாலே கட்டுப்படுத்த முடியலன்னா, உன் பேச்ச உன் ரசிகனை மயரா கூட மதிக்கல அப்படின்னா, அப்புறம் எப்படி மத்தவன் பேச்ச பெத்தவன் மதிப்பான்? என் பிள்ளைங்க, எனக்கு உசுறு பத்தி எல்லாம் பிரச்சனை, எனக்கு இதெல்லாம் பத்தி பிரச்சனை இல்லைங்க, எனக்கு விஜய பார்த்தா போதுங்கன்னா ஒரு பெத்தவன் வந்து சொல்ற, பேட்டி கொடுக்குறான். கபிலன் ப்ரோ, நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதான், இல்லைன்னா சொல்லல. முதலமைச்சர் ஒரு ட்விட் ஒன் பண்ணிருக்காரு, கீழே போய் பாருங்களேன். கோட் பண்ணிட்டாரு, கமெண்டா இருக்கட்டும், நாங்க இடத்த நீங்க கொடுக்கல, இந்த அரசு இந்த கூட்டத்துக்கு நீங்க பாதுகாப்பு கொடுக்காத உங்க அரசு என்னன்றது அரசு தான் கேள்விக்கிறானே தவிர, ஏன் இந்த கூட்டத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடுல இருந்து போலீஸ் அழைச்சிட்டு வரணுமோ என்ன? இல்ல நான் கேக்குறேன், நீ கரூர் பஸ் ஸ்டாண்ட்ல நீ இடம் கேட்ப, அது கவர்மெண்ட் கொடுத்துருவாங்களா? ஏடிஎம்கேக்கு இதே இடத்த தானே கொடுத்தாங்க. மதன், நான் இங்க திமுக டிவிக்கேன்ற அந்த கான்செப்ட் நான் கேக்குறேன் தலைவா. இல்ல தலைவா, அந்த கான்செப்ட்க்கே போலங்க, என் பாயிண்ட் ஆஃப் வியூ கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. நான் அந்த கான்செப்ட்ல போல இல்ல தலைவா, அத நான் சொல்றேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா கமெண்ட் பண்றான், அவன வீட்ல ஒரு அவங்களுக்கு போய் நான் பதில் சொல்ல முடியாது மதன். நம்ம வந்து இங்க பாருங்க, ஒரு ஃபேக்ட் ஒன்னு சொல்றேன், நான் யதார்த்தமா சொல்றேன் மதன். நான் இங்க இந்த அரசியல இப்ப நான் இதுக்குள்ள நான் அரசியல கொண்டு வரலங்க. நான் என்ன கேக்குறேன், அதான் நானும் சொல்றேன், கீழே போய் நாங்க இடம் கேட்க நாங்க வந்து கேட்ட இடம் கொடுக்கல அப்படின்றாங்களே, என்னடா கரூர் பஸ் ஸ்டாண்டே அவங்களுக்கு கொடுக்க முடியும்? இதேதான் இந்த இடத்துல எடப்பாடிக்கும் கொடுத்தாங்க. முந்தாள் வந்து பேசிட்டு போனாரு, அவருக்கு இடம் கொடுத்த இடம் தான் இதே ஒண்ணு. அவருக்கு வந்து போன லாஸ்ட் வீக் வந்து பாத்தீங்கன்னா கேன்சர் ஆனிச்சு நாமக்கல்ல. அதே இடம் தான் விஜய்க்கு இந்த இப்ப கொடுத்துருக்காங்களே, அதே இடம் தான் விஜய்க்கு கொடுத்துருக்காங்க. ஒன்னும் தூக்கி உங்க எங்க தள்ளி எல்லாம் கொடுக்கலாங்க. நாமக்கல் எல்லாம் அவர் எடப்பாடிக்கு கொடுத்த இடத்த இவரும் கொடுத்துருக்காங்க. அந்த அளவுக்கு இதானங்க கொடுக்குறாங்க கவர்மெண்ட், எல்லாமே கொடுத்துட்டு தானங்க கவர்மெண்ட். கீழே போயிட்டு திமுகவோட சரி, ஆளுங்கட்சி இதுக்கே பாதுகாப்பு. ஆளுங்கட்சிக்கு என்னடா நீ அறிவு இல்லாம இதெல்லாம் அரசியலே பேச முடியலங்க, விட்டுருங்க. அதான் நான் பேசட்டுமா ஐயா? நான் யார்கிட்ட நான் பேசட்டுமா? கையை தூக்குறவங்க பேசுங்க. அவங்க ரொம்ப நேரம் கை தூக்கலாம். பாவு ரொம்ப நேரம் இல்ல, ஒரே ஒரு எனக்கு எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலா முக்கியமான ஒரு கவுன்ஸ் அதிகமா மோசமா போயிட்டு இருக்கு. ஆக்சுவலா பயங்கர இதுவா தான் இருக்கு கேட்கறதுக்கு. ஏன்னா ஸ்டாம்பர்ட் வந்து ஆக்சுவலா ஒரு சிஸ்டம் வந்து ஒரு சேஃப்டி கன்சர்ன் தான் வந்து இத்தனை பாயிண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து அவங்க சிஸ்டமிக்கா படிச்சு இதுல எல்லாம் பிரச்சனை வரும், அதனாலதான் இத்தனை கட்டுப்பாடுகள் ஒரு கூட்டத்துக்கு விதிக்கிறாங்க. ஆக்சுவலா ஒரு ஸ்டாம்பர்டுங்கிறது நம்ம எவ்வளவு மோசமான விஷயம் ஆக்சுவலா. ஏன்னா வந்து எல்லா சேஃப்டி இதுவுமே நடந்தாதாங்க தெரியும். சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் ஏன் அவ்வளவு ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ண சொல்றாங்கன்னா, ஒரு விஷயம் மோசமான விஷயம் நடந்தாதான் தெரியும் எவ்வளவு அது மோசமான விஷயம்ன்றதுக்கு. அதுக்காக தான் இவ்வளவு சேஃப்டி ப்ரிகாஷன்ஸை ஃபாலோ பண்ண சொல்லி இத்தனை கட்டுப்பாடுகள்னு ஒரு கூட்டத்துக்கு கொடுக்குறாங்க. அதை மதிக்கவே மதிக்காம அதை கிண்டல் பண்ணிட்டு நியூஸ் சேனல் ரிப்போர்ட்டர்ஸ் வரைக்கும் அதை பண்ணானுங்க. ஒரு கட்சி தலைவர் அப்படியே பேசுறாரு,
என்ன கை தூக்க கூடாதுன்றாங்க, கால் தூக்க கூடாது, இந்த நிபந்தனைகளை கிண்டல் அடிச்சது, இந்த சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் இது பண்ணதெல்லாம் ஏன்னா ஒரு சிஸ்டம்ங்கிறது, ஏன்னா வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்லயும் சரி, அதுல இருக்கிற அந்த என்ன சொல்லுவாங்கன்னா அந்த இன்டெலிஜென்ஸும் ஃப்ரேம் பண்ண சிஸ்டம் தான் அது. இந்த ஒரு ஸ்டாம்படுக்கு இந்த சேஃப்டி எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லி கொடுத்தத டைம் தான் இருக்கிறதுல முக்கியமான விஷயம் அதுல. ஏன்னா வந்து உனக்கு 12 மணிக்கு கொடுத்துருந்தாங்கன்னா 12 மணிக்கு தான் அவ்வளவு போலீஸ் அங்க அசைன் பண்ண முடியும். அதுக்கு நீ 9 மணிக்கு வரனா 9 மணி வரைக்கும் அவ்வளவு போலீஸ் செட்டப்பையும் ஒரு டிஸ்ட்ரிக்ட் போலீஸ் செட்டப்பையும் ஒரே இடத்துல குவிக்க முடியாது அவங்களால. உனக்கு கொடுத்த டைம் 12 to 1னா அந்த டைம் மட்டும் தான் அவங்க அது அத்தனை போலீஸ் அங்க பிக்ஸ் பண்ண முடியும். மத்த நேரத்துல மத்த டியூட்டிஸ் ஒர்க் அவங்க ஷிஃப்ட் பண்ணுவாங்க. நீ வேணும்னே நீ அதை 8 மணி நேரம் டிலே பண்ணி 8 மணி வரைக்கும் கொண்டு போய் இது ஒரு ஆக்சுவலா இது ஒரு அதுதான் ஒரு சிஸ்டத்தை ஃபாலோ பண்ண ஒரு தலைவரே ஒரு கட்சியை ஃபாலோ பண்ணலன்னா எவ்வளவு மோசமான விளைவு வரும்ன்றதுக்கான ஒரு மிகப்பெரிய ஆக்சுவலி ப்ரோ நீங்க பேசுனது கரெக்ட் தான். நாமக்கல்ல இருந்து வர்ற டைமே நீங்க கரூர் 8 மணி ஆயிட்டுனா ஓகே, 7 மணி ஆயிடுச்சுன்னா ஓகே. நீ சென்னையில 8 கிளம்புனது 8:45 இங்க டைம் அதே டைம் தான் கொடுத்துருக்காங்க நாமக்கல். அது எப்படி டைமிங் ரொம்ப முக்கியங்க. ஒரு போலீஸ் மட்டும் கிடையாது, ஒரு 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 டிஸ்ட்ரிக்டோடைய மொத்த வந்து அபிஷியல்ஸ் இருப்பாங்க, கலெக்டர்ல இருந்து பிடிஓல இருந்து தாசில்தார் வந்து இவங்க எல்லாருமே டிசைட் பண்ணி தான் ஒரு டைமிங் பிக்ஸ் பண்றாங்க. அந்த பிக்ஸ் பண்ணாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி மத்த எல்லாத்தையுமே அவங்க வந்து டிராபிக்கை டைவர்ட் பண்றதுல இருந்து பஸ்ஸை டைவர்ட் பண்றதுல இருந்து இது எல்லாமே ப்ரீ பிளான்டா பண்ணி தான் டிராபிக் போலீஸ் எல்லாரும் சேர்ந்து ஒரு டைம் பிக்ஸ் பண்றாங்களா, அந்த பிக்ஸ் பண்ண டைமுக்கு பார்த்துட்டு தான் அவங்க எல்லாமே அரேஞ்ச் பண்ண முடியும். நீ அந்த டைமை மயிரா கூட மதிக்காம இப்படி நீ நடந்துட்டு இருக்குன்னா இது வந்து யார் பொறுப்பு எடுத்துக்கணுங்கிறது அவங்க. ஒரு நிமிஷம் இருங்க பாபா. டாஃபி தம்பி டாஃபி மைக்ல தான் இருக்கு தம்பி, மைக் ஆன் பண்ணி பேசு. அவன் வெளில போயிட்டாங்க. யதார்த்தமா ஸ்பீக்கர் வந்து சண்டை பொண்ணு வந்திருப்பான் போல, பழைய நிலைமையில் இருக்க மாதிரி. அதே மாதிரி ஒரு நண்பர் சொன்னாரு, நாய்க்கெல்லாம் இப்பெல்லாம் கொடுக்காதீங்க. ஆக்சுவலா எவ்வளவு சீரியஸான அந்த ஆமா இல்ல பாபு, இல்ல பாபு, நான் இன்னைக்கு அவனுங்களை செஞ்சு விட்டு தான் நான் அடுத்த வேலையை பார்ப்பேன். அவனுங்களை இன்னைக்கு அவனுக்கு வரணும். இன்னைக்கு ஃபுல் டைம் அபியூசரை பாத்திருக்கீங்களா? என்ன பாப்பீங்க இன்னைக்கு? இல்ல அந்த நாய்களுக்கு என்ன தெரியும்? அவனுங்க எல்லாம் இப்போதைக்கு ஏத்தாதீங்க. ஆக்சுவலி பேசிட்டு அதுக்கப்புறம் ஏத்துக்கோங்க. அவனுக்கு என்ன ஒரு மயிரும் தெரியாது. பேசுற நேரத்துல வந்து ட்ரிகர் பண்ணானுங்கன்னா ஆக்சுவலா கொலாப்ஸ் ஆயிடும் எல்லாருமே. நம்ம ஸ்பேஸுக்கு பிரச்சனை தான். அதே மாதிரி பாபு ப்ரோ சொன்னது உண்மைங்க. இப்ப நாமக்கல்ல 8:45 பர்மிஷன் கொடுத்தாங்கன்னா அந்த ரோடு பக்கத்துல ரோடுன்னு பாத்தீங்கன்னா 4-5 ரோடு தான், 4 ரோடு தான் இருக்கு நாமக்கல். அந்த 4 ரோட்லயும் பாத்தீங்கன்னா டிராபிக் இது பண்ணி பிளாக் பண்ணி அடுத்த ரோட்ல ஓடணும்னா அந்த டைமுக்குள்ள வந்தாதான் இது பண்ண முடியும். நீ வந்து 8:30 மணிக்கு கொடுத்தத 8:30 மணி சென்னையிலேயே கிளம்புறான். இந்த மாதிரி ஒஸ்டான எங்க இதை பார்த்துருப்பாங்களா? அந்த வார்த்தை கூட எனக்கு வரல. இந்த மாதிரி ஆளா பார்த்துருப்பாங்களா? உன் டைமிங் என்ன உனக்கு கொடுத்தது? நீ ஏர்போர்ட்ல இருந்து உன்னால வரவே முடியாத அளவுக்கு கூட்டம் இருந்துச்சுன்னா ஓகே. நீ கிளம்புனதே சென்னையில 8:30 மணிக்கு தானே, உனக்கு அதே டைம் தான் நீங்க கொடுத்துருக்காங்க. அது எப்படி அக்செப்ட் பண்ண முடியுது? ஒரு ஆக்சிடென்ட் நடக்காத வரைக்கும் தாங்க உங்களுக்கு சேஃப்டியை பத்தின புரிதலே வராது. ஒரு ஆக்சிடென்ட் நடக்காத வரைக்கும் உங்களுக்கு சேஃப்டி பத்தின புரிதலே வராது. ஒரு ஏன் ஹெல்மெட் போட சொல்றாங்க? ஃப்ரீயா இருக்க, காத்து நல்லா வருது, ஹெல்மெட் போடாம போற வரைக்கும் சந்தோஷமா தான் இருக்கும். தலையில அடிபட்டு சாவுறது வந்து ஒரு நாள் தான் நடக்கும். ஆக்சுவலா டெய்லி அது நடக்க போறதும் இல்ல, ஒரு நாள் தான் நடக்கும். நடக்கிற அன்னைக்கு தான் ஏன் ஹெல்மெட் போட சொல்றாங்க, ஏன் இதுக்கு ஃபைன் போடுறாங்க, ஏன் இவ்வளவு ஸ்ட்ரிக்ட்டா அந்த ஹெல்மெட்டோட குவாலிட்டியை செக் பண்றாங்க, இவ்வளவு விஷயமும் ஏன் ஒரு சிஸ்டமா ஒன்னு எக்ஸ்பீரியன்ஸா ஒரு என்ன சொல்றாங்க ஒரு இன்டெலிஜென்ஸ் வச்சு ஒரு ஃப்ரேம் ஒர்க் பண்ணி ஒரு சட்டம் கொண்டு வராங்கன்னா, இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்றாங்கன்னா அவங்க அந்த இன்டெலிஜென்ஸ் அந்த ஃப்ரேம் சிஸ்டம் உடைய ஃப்ரேம் ஒர்க் இவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து அதை ஃப்ரேம் பண்ணிருப்பாங்க. இத்தனை வருஷம் நடந்ததெல்லாம் பார்த்து தான் அதை ரிஃபைன் பண்ணி இப்போ 20 இது கொடுக்குறாங்கன்னு சொல்லி எவ்வளவு கலாய்ச்சானுங்க. யோசிச்சு பாருங்க. அவங்க மாநாட்டுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் எல்லா நாளுமே இவ்வளவு பெரிய ஆக்சிடென்ட் நடந்துடாது. ஒரு ஆக்சிடென்ட் இந்த மாதிரி நடக்குதுன்னா இது நடக்க வேணாம்ன்றதுக்காக தான் அவங்க அத்தனை இதை ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்க ஒவ்வொரு வாட்டிக்கும் எழுதி எதுக்கு வாங்குறாங்க? இப்ப இன்னைக்கு யாரு எழுதி கொடுத்தானோ அவன் தான் இதுக்கு ரெஸ்பான்சிபிள். ஆக்சுவலி எவன் இத்தனை இதுக்கு கையெழுத்து போட்டு கொடுத்தானோ அவன் தான் அதுக்கு ரெஸ்பான்சிபிள். அவனதான் இது பண்றது. ஆமா அது உண்மை. அதே மாதிரி கரூர் மாவட்டத்துல இருக்கிறவங்க யாராவது ஸ்பேஸ்ல ஆட் பண்ணுங்க. நான் ஒரு நியூஸ் இது ட்வீட் பார்த்தேன், உண்மையா என்னன்னு தெரியல. ஒரே ஒரு இது மட்டும் நான் எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன். டெட் எத்தனை பேர் டெட் சம்பந்தமா வந்து அபிஷியலா மினிஸ்டர் சொல்லி நியூஸ்ல வர்றது மட்டும் பேசுங்க. வேற எந்த அந்த நம்பர்ஸ் மட்டும் யாருமே இல்ல நண்பா, அது யாரும் பேசல. மினிஸ்டர் என்ன சொல்றாங்களோ அபிஷியலா கவர்மெண்ட் என்ன ரிலீஸ் பண்ணதோ அந்த நம்பர்ஸ் மட்டும் பேசுங்க. வேற எந்த நியூஸ் இல்ல. அதே மாதிரி இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்விட் ஒன்று பார்த்தேன்.
கவர்மெண்ட்லேருந்து நிறைய பேர் ப்ரைவேட்டுக்கு அழைச்சிட்டு போகிற செந்தில் பாலாஜி தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில. அதையும் கொஞ்சம் கேட்டு விசாரிச்சு சொல்லுங்கள். அந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். அதுவும் ஒரு விஷயம். ஆமா ஆமா இல்ல எல்லா அமராவதி ஹாஸ்பிட்டல் சொல்லி சிஎம் கேள்விப்பட்டேன். சொல்லிட்டாருங்க. சிஎம் 3 பேரை அரேஞ்ச் பண்ணிருக்காரு. இல்ல அது ஓகேங்க. செந்தில் பாலாஜி அவர்களும் இல்ல அது ஓகே. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அமராவதி ஹாஸ்பிட்டல் இது இருக்கான்னு தெரியல. நிறைய பேர் ட்வீட் பண்ணிருக்காங்க. அதை வச்சு சொல்றேன். செந்தில் பாலாஜி அங்கே அழைச்சிட்டு போய் ட்ரீட்மெண்ட்டுக்கு அழைச்சிட்டு போயிருக்கான்ற மாதிரி சொன்னாங்க. அந்த அளவுக்கு கட்டத்தர லோக்கலான பேசுங்க நியூஸ் கட்டத்தர. இல்ல. இவங்க ரெண்டு அரேஞ்ச் பேருமே போயிட்டு பண்ணது இருக்கு. வந்து ஒரு 3 நிமிஷம், பேரை ரெண்டு அசைன் பேருமே போயிட்டு பண்ணிருக்காங்க. இருக்கு. நீங்க ரெண்டு பேரும் மத்தவங்களும் கை தூக்கிட்டே இருக்கிறாங்க. கட்டத்தர பேசுங்க. அசோக் சார் பேசுறது. தேங்க்யூ. இதுல கூட்டத்துல மட்டும் இல்லையா கபிலன், மேல இருந்து கட்டடத்து மேல இருந்து வேற விழுந்திருக்காங்க. அதுல வேற கொஞ்சம் டேமேஜ் ஆயிருக்கு. இதுதான் கொடுமை. கட்டடத்து மேல ஏறினவங்கள கொஞ்சம் பேர் வந்து கீழே விழுந்து அதுல கொஞ்சம் ஸ்டாம்பேட் ஆயிருக்கு. என்ன ஒண்ணுமே புரியலங்க. மனசு கஷ்டமா இருக்கு நம்ம ஏதாவது சொன்னோம்னா. ஏன்னா இப்ப அவன் முன்னாடில இருந்தே இதுக்கான ரெஸ்பான்ஸ் கொடுக்காத ஆளு. நீங்க இவரு சொன்ன மாதிரி சொல்லுங்க. ஒரு 10 நிமிஷம் பாத்துங்க. ஸ்பேஸ் தான் வந்துடுறேன். இல்ல ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணனும். முன்னாடில இருந்தே ஒயிட் பியர் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் நான் சொல்லிக்கிறேன். இந்த டைமிங் ஏன் இவ்வளவு முக்கியம்னு சொல்றாங்கன்னா, அவங்க 12 மணிக்கு சொன்னதுல இருந்து இப்ப மணி 8 மணினா பாத்துக்கோங்க. 8 மணி நேரம் வந்து அந்த வெயில்ல வந்து எனக்கு கூட்டத்துல வந்து இவங்க நவுந்து போனாங்கன்னா இந்த அந்த இடம் கிடைக்காதோ அப்படின்னு கூட நின்றுகிட்டே இருந்திருக்கலாம். டீஹைட்ரேஷன் ஒரு பெரிய இப்போ மிதிப்படுறவங்களுக்கும் இந்த மூச்சு இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு எனர்ஜியாவது அவங்களுக்கு உடம்புல இருந்திருந்ததுன்னா கூட தாங்கி இருப்பாங்க. ஆக்சுவலா யாருக்குமே எனர்ஜி இருந்திருக்காது. நம்ம ஒரு 2 பேர் மேல சாஞ்சா திருப்பி தள்ளிடலாம். 10 பேர் 15 பேர் மேல சாஞ்சா ஒண்ணும் பண்ண முடியாது. அதுதான் சொல்றேனே. அப்ப அந்த மூச்சு இதுக்கு ஒரு எனர்ஜி இருக்கணும் அவங்களுக்கு உடம்புல. அந்த மூச்சு இழுக்கிற அளவுக்கு அவங்களுக்கு உடம்புல எனர்ஜி இல்ல பாவனை இதுல ஒண்ணு சொல்லிடுறேன். இது வந்து 31 மா சுப்பிரமணியன் சொல்லியிருக்காரு. இப்போ ஆனா இருங்க கட்டத்துல ஒண்ணு சொல்லிடுறேன். அதாவது இறப்பு நடந்து பரணி ஒரு நிமிஷம். பரணி யாரு இப்ப சொன்னது அபிஷியலா? மா சுப்பிரமணியம் ட்வீட் இருக்கா? இது சன் நியூஸ்ல பாருங்க. எனக்கு டிஎம்ல அனுப்புங்க. எனக்கு அதை அனுப்ப தெரியாது. அதுதான் பிரச்சனை. நான் வேணா போட்டோ வேணா எடுத்து அனுப்புறேன். அனுப்பி விடுங்க. சொல்லுங்க. இல்ல தலைமுறையிலுமே 31 சொல்றாங்க கபிலன். 33 போட்டாங்க. இல்ல எத்தனை குழந்தைங்க அது மட்டும் எனக்கு சொல்லுங்க. அது நம்பர் சொல்லல. பட் டோட்டலா இல்ல 33 ரொம்ப நேரமா போட்டிருக்கானுங்க. 33 வந்து क्वेश्चन மார்க் போட்டு ரொம்ப நேரமா அப்படிதான் போட்டிருக்கானுங்க. மைக்கு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. எனக்கு புரியுது. நான் இங்க கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகுறேன் மென்டலி. கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. நான் சில பேரை கொஞ்சம் லிசனர்ல போறேன். ஓகே, கொஞ்சம் கோச்சிக்காம மத்தவங்களுக்கு அந்த வாய்ப்பை நான் கொடுக்குறேன். சரி இருங்க, நான் கூட போறேன். நீங்க பேசிட்டு என்னையும் தூக்கிருங்க. தகவல் ஷேர் பண்ண வரலாம். யாராவது புதுசா வந்து கேட்ட கூட கொடுங்க. ஓகே நானும் லிசனர் போறேன். ஆக்சுவலா அப்ப நான் வேணும்னா வரேன். அதாவது இந்த நியூஸ் அதே மாதிரி கரூர்ல இருக்கவங்க கொஞ்சம் ஸ்பேஸ் யாராவது ஓகேவா? கரூர்ல இருக்க யாராவது ஸ்பேஸ் வந்தாங்கன்னா உடனே கொடுங்க. ஓகே, இன்னொரு வாட்டி நான் இன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். கவர்மெண்ட் என்ன நம்பர் சொல்றாங்களோ அதை மட்டும் டிஸ்கஸ் பண்ணுங்க. ஓகேவா? தேங்க் யூ சோ மச். நான் கீழே போறேன். ஓகே, கீழே கரூர்ல இருக்கிறவங்க யாராவது மேல இருந்து கொஞ்சம் வாங்க ப்ளீஸ். இல்ல சகோதரன் சொல்லிட்டு கீழே போயிடுறேன். அது வந்து நீங்க பாத்தீங்கன்னா கரூர் வந்து பஸ் ஸ்டாண்டே வந்து வந்து விரிவாக்கப்பட்டதுன்னு சொன்னாங்க. ஆனா கரூர் பஸ் ஸ்டாண்டு வந்து பாத்தீங்கன்னா சுத்தமா வந்து ஒரு குறுகியதுதான். நீங்க வந்து பைபாஸ்ல நீங்க ஒரு மீட்டிங் போட்டிருந்தாங்கன்னா நீங்க சொல்ற மாதிரி அந்த இடம் விரிசலா கிடைச்சிருக்கும். இதுல வந்துட்டு அவங்க அனௌன்ஸ் அவங்க கேட்டிருக்காங்க, பெர்மிஷன் கொடுத்த நான் தப்புன்னு சொல்லல. ஆனா அந்த மக்கள் அவ்வளவு கூடி அவ்வளவு இந்த இது என்னன்னு நம்ம சொல்றது? இதே வேற நடிகர் இப்ப ஏன் இதே பெரிய நடிகர் யாரும் வந்து சொல்லலையா? ஏன் ரஜினி சார் சொல்லலையா? நான் வந்து கூட்டம் கூடனா எனக்கு இந்த மாதிரி இழப்பு ஏற்படும், அந்த மாதிரி நான் வியாதி டயத்துல நான் உள்ள வந்தா அரசியலுக்கு வந்தா இந்த மாதிரி பாதிப்பு ஏற்படும் சொல்லித்தானங்க வெளியே போனாரு. அவரு அரசியலுக்கே வரலன்னு சொல்லி போனாரு. எத்தனை பேரா கிண்டல் பண்ணீங்க? இன்னைக்கு என்னடா நடக்குது? ஏன்டா கரூர் மாவட்டத்துல இது வரைக்கும் அந்த மாதிரி நடந்தே கிடையாது. எந்த அரசியல் கட்சி தலைவர் நடந்திருக்கு? என்னடா சகாப்தத்தை உருவாக்குறீங்க நீங்க? ஏன்னா அரசியல் வரலாறு உருவாக்குறீங்களா இல்ல சாவு எண்ணிக்கை வரலாறு உருவாக்குறீங்களாடா? ஏன்னா கொஞ்சமாவது மனசாட்சி இருக்காங்களா உங்களுக்கு? ஏன்னா கரூர்ல இன்னைக்கு வரைக்கும் அந்த மாவட்டம் எப்படிப்பட்ட மாவட்டம்? என்னங்களா நீங்க அரசியல் தலைவர் விட்டுருங்கடா, பொது மனுஷனா கேட்கிறேன். ஏன்னா நான் திண்டுக்கல்ல இருந்து அங்க கரூர்ல எத்தனை வருஷமா நான் வேலை பார்த்திருக்கேன்னு எனக்கு தெரியும்.
எப்படிடா உனக்கு மனசாட்சி வருது? ஏன்னா இந்த குழந்தைகளை கூட்டு போய் பிள்ளைகளை கூட்டு போய் என்னங்கடா ஏன்னா கடையில தொத்தி ஏறிக்கிட்டு இருக்கீங்க. நாமக்கல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு கடையை ஒடிச்சு அந்த ஆளு பாவம் குச்சியை அடிக்கிறாரு அந்த வீட்டு ஓனரு. எப்படிடா மேலே ஏறிக்கிட்டு இருக்கீங்க? ஏன்டா இதுதான் அரசியலாடா உங்க அரசியல்? எந்த அரசியல் தலைவர் இது வரைக்கும் தமிழ்நாடு அப்படி நடத்திருக்கீங்க? ஏன்னா உண்மையான அரசியல் தலைமை எந்த அரசியல் தலைவர் இந்த மாதிரி அதை நடத்திருக்கேன்? என்னடா நீங்க அரசியல் பண்ணீங்களா வேற எதுவும் நடத்துறீங்களாடா? ஏங்க இதுங்களை பத்தி பேசினாலே அசிங்கம்ங்க. உண்மையான அசிங்கம். ஒன்னாக நம்பர் அசிங்கங்க. நீங்க கேட்டா பெரிய அரசியல் பேச வந்துட்டாங்க, பெரிய விளக்கணைய. சார் மானங்கட்ட பிறவிய. இல்லங்க என்னால நான் வந்து எப்பயும் போல கபிலன் உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன் பாருங்க. கபிலன் உங்களுக்கு அனுப்பிச்சிட்டேன் பாருங்க. இல்ல அது மாதிரி ஸ்பேஸ்ல யாராவது கேட்டு பேசணும் கேட்டுட்டீங்கன்னா கரூர்ல இருக்கவங்க யாராவது இருந்தீங்கன்னா ஸ்பீக்கரை கேட்டு தயவு செஞ்சு வாங்க. என்னன்றது அப்படி கொடுங்க சொல்லுங்க. 31 பேர் செத்துருக்காங்க சொல்லி நியூஸ் போட்டு அமைச்சிருக்காங்க கரூர்ல மட்டும். இது உண்மையில இல்லங்க ஏங்க கரூர்ல இது வரைக்கும் இந்த மாவட்டம் வந்து ரொம்ப சின்ன மாவட்டங்க. அத வந்து இவ்வளவு இம்சப்படுத்தி இது என்னங்க இது அரசியல்? இதுதான் அரசியலாங்க? கத்துக் கொடுக்குற அரசியல் இதாங்க? போதும். இல்ல கபிலன் இதுல இன்னொரு பிரச்சனை என்னன்னா இது எந்தெந்த மாவட்டம் சொல்லிட்டு இனிமேல் பாக்குறப்பதான் தெரிய போகுது இவனுக்கு கதை எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு. இல்லங்க அந்த குழந்தைய கூட்டும் போயிருப்பான்ல விஜய் மாமா பாக்கலான்னு தான்டா கூட்டும் போயிருப்பீங்க. நாய்ங்களா சாவடிச்சிட்டீங்களாடா. வேற என்னடா பண்ணீங்க? அந்த குழந்தை உங்களுக்கு நீங்க என்ன சாவுங்கடா? அந்த குழந்தை என்னடா பண்ணுச்சு? அந்த குழந்தைகளை கூட்டு போயிட்டு கொண்டுட்டீங்களாடா. வாழ வேண்டிய குழந்தை. அந்த குழந்தைக்கு விஜய் என்னன்னா தெரியுமா? அரசியல் என்னன்னா தெரியுமா? எதுவுமே தெரியாது. அந்த குழந்தைக்கு பிஸ்கட் வாங்கி தர, சமோசா வாங்கி தர, பப்ஸ் வாங்கி தர, டூரு கூட்டு போறான். அது கூட்டு போயிட்டு அந்த குழந்தைங்களை கொண்டுட்டீங்களாடா. கண்ணெல்லாம் வலிக்கு எரிய அழுவுறதுடா. பாவீங்களா கொண்டுட்டீங்களாடா பாவீங்களா. நல்லா இருப்பேடா விஜய். நல்லா இருப்பேடா. இதுக்குதான்டா நாங்க எங்க ஆளுங்க எல்லாம் வரமாட்டோம் சொன்னது. எல்லாருமே எங்க ஆளுங்க யாராலும் வரமாட்டோம் சொன்ன காரணம் இதான்டா. எத்தனை உயிர் போகும் தெரியும். கொண்டுட்டீங்களாடா. அரசியல் வரலாற்றிலே இது ஒரு மிகப்பெரிய பிழைடா. இதுல வேற நீ கொள்கை தலைவரா எடுத்து வச்சிருக்க. அவங்க எல்லாம் என்னடா பாவம் பண்ணாங்க? அவங்க என்ன இந்த மாதிரி வீட்டுல தங்கி 10 பேரோட பழகி எல்லா வேலையும் அரசியல் பண்ணாங்கடா. நீ அரசியலும் பழக மாட்டேன். 8:30 பர்மிஷன் 8:30 மணிக்கு போயிட்டு அத்தனை பேர் நடு ரோட்ல நின்று அத்தனை குழந்தை குழந்தை அந்த ஒரு குழந்தை சிரிச்சுட்டே பேட்டி கொடுத்ததுங்க. அந்த குழந்தைக்கு பேரு வைக்க போறோம்னு சொன்னாங்க. அந்த குழந்தை என்னாச்சுன்னு தெரியலங்க. ஒருத்தவங்க ஒரு கம்யூனிட்டி சுத்திட்டு போனாங்க. ஒரு கம்யூனிட்டி எங்க விஜய் மாமா தான் பேரு வைக்க போறாங்க. அந்த குழந்தை என்னாச்சுன்னு தெரியலங்க. அந்த குழந்தை என்னாச்சுன்னு தெரியல. காலையில ஒரு பையன் அழகா பேசினாங்க. அவன் இப்ப ஏதோ ஒரு விமர்சனம் வைக்கிறான்னு எடுத்துக்க. அந்த குழந்தைல அழகா பேசிட்டு விளையாடிட்டு எவ்வளவு என்ஜாய் பண்ணிருக்கீங்க. எந்தெந்த குழந்தை என்னன்னாச்சுன்னு தெரியலங்க. படுபாய் விஜய். நல்லா இருப்பேடா நீ. இதுலயும் மைலேஜ் தேத்துறதுக்கு எழுதுறாங்க. விஜய் வந்து இன்னும் சற்று நேரத்துல அந்த இடத்துக்கு போறாருன்னு. எந்த ஒரு நியூஸ் சேனல்லையும் அது போடவே இல்லை. எனக்கு சொல்லுங்க அசோக். பேசுங்க. சொல்லுங்க. அதான் 31 சொன்னது 6 குழந்தைங்க, 16 லேடிஸ், 9 மென் போட்டிருக்காங்க. அமைச்சர் தான் போட்டிருக்கானுங்க. இவ்வளவு நேரம் நம்ம பேசுறோம் அசோக் சார். இவனுங்க எல்லாம் ஒரு ட்வீட் போடல இதை பத்தி. ஒரு ஆழ்ந்த இரங்கலோ இல்ல அங்க இருக்கிறவங்க ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க, இங்க ஆள் இருக்காங்க, இங்க வரேன், நான் அங்க வரேன், அந்த மாதிரி ஒண்ணு போடல. ஒரு மயிரை போடுறதுக்கு ஒண்ணும் போடல. இல்ல ஒண்ணு போட்டுக்கானுங்க. நம்ம டைட்டில் சரியில்லை அப்படின்னு போட்டுக்கானு. அது மட்டும் போட்டுக்கானுங்க. அந்த பாண்டா போறோம் இல்ல நீங்க கஷ்டமா இருக்கு. ஒரு நிமிஷம் சாரி தம்பி விஜய் ரசிகர் மைக் பண்ணிக்க ப்ரோ. டாபிக்கே மாத்துங்க. அரெஸ்ட் விஜய்னு போடுங்க. இல்லன்னா அவனை பத்தி ஏதாச்சும் நீங்க போடுறீங்களா? போடுங்க. போடாதீங்க. அவனுக்கு அடிக்கிறதுக்கு இங்க பாருங்க. அவன்